ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலோட நேம் இது வரைக்கும் கார்டன் டைரியாக இருந்தது. இன்னிலிருந்து விஜிஸ் கார்டன் டைரி அப்படின்னு நேமில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, விஜிங்கிறது என்னோடய நேம் தான். எஸ், மை நேம் இஸ் விஜி. ஸோ நம்ம கார்டன் டைரிங்கிற சேனல் வந்து ஒரு காமன் நேமாக இருக்கிறதுனால பலரோட சேனலோட கன்ஃபியூஷன் ஆகுது. நிறைய பேர் வந்து இது காமன் நேமாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நானும் இது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம சேனல் யூனிக்காக ஐடென்டிஃபிகேஷனோடு இருக்கணும்னா பெட்டர் ஒரு நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய நேமை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ விஜிஸ் கார்டன் டைரி இனிமேல் இப்படி தான் நம்ம சேனலோட நேம் வந்து காமிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஈவன் இன்ஸ்டாகிராம் இருக்குது அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அங்கேயுமே கார்டன் டைரி தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருந்தோம். இனிமேல் அங்கேயுமே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் கார்டன் டைரிங்கிற நேம் மென்ஷன் ஆகிட்ருக்கோ அங்கே எல்லாமே விஜிஸ் கார்டன் டைரி அப்படின்னு மாற்றம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த சேஞ்சஸை தெரிய வரும். அண்ட் நம்ம சேனலில் நேம் மட்டும்தான் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குதே தவிர கண்டென்ட் எல்லாமே சேம் கார்டன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் வரும். இது வரைக்கும் நம்ம சக்குலன்ஸ் பற்றி அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் கேக்டஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் கண்டென்ட் பார்க்கலாம். சக்குலன்ஸ் எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம், அதுக்கு எப்படி கேர் கொடுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் கேக்டஸ் எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேம் கண்டென்ட்டை நம்ம கண்டினியூஸாக தான் கொடுக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் இன்க்ளூடிங் நம்ம அடினியம் கூட இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொடுப்போம். அண்ட் அதில் இந்த கண்டென்ட்டில் எந்த வித மாற்றம் எதுவுமே இல்லை. சேம் கண்டென்ட், சேம் என்னென்ன நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதெல்லாமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குமே தவிர அதில் எந்த மாற்றமே இல்லை. அண்ட் நீங்கள் இன்னும் சில பிளான்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னாலும் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்னோடய கார்டனில் சக்குலண்ட், கேக்டஸ் அண்ட் அடீனியம்ஸ் இது 3 தான் நான் வச்சு வளர்த்திட்டு வரேன். என் கார்டனில் இதை 3 வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் வேறு ஏதாவது வெரைட்டிஸ் நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என் கார்டனில் என்ன இருக்கோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அனுபவம் சார்ந்த வகையில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குமே தவிர அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் நம்ம சேனலில் கிவ் அவே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கேட்டுட்டுமே இருந்தீங்க. கிட்டத்தட்ட 6 months ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி கிவ் அவேக்கான குவெஸ்டின்ஸ் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த குவெஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமைகள், என்ன வேறுபாடுகள், அதாவது சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ்க்கு என்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் என்ன டிஃப்ரென்சஸ், இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கிற அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம ஒன்றும் தேர்ந்தெடுக்க போகிறதில்ல. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம அந்த கிவ்அவே லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். தென் 2 weeks கழித்து நான் வந்து குலுக்கல் முறையில் 5 நபரை தேர்ந்தெடுப்போம். அந்த 5 நபருக்கு நல்ல ஒரு ரேரஸ்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டை நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃப்ரீயாக சென்ட் பண்ணி விடுவோம், லைக் கிஃப்ட் பிளான்ட்டு போல். ஸோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுக்கான பதிலை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அது தவறாக கூட இருந்தாலும் நோ இஷ்யூஸ். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். தென் நம்ம 2 weeks கழித்து இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அந்த குலுக்கலில் யார் செலக்ட் ஆகிறாங்கங்கிறத உங்கள் முன்னாடி தான் குலுக்கல் முறையில் 5 நபரை தேர்ந்தெடுப்போம். ஸோ அந்த லக்கியஸ்ட் 5 people யாருங்கிறத ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த குலுக்கலில் தேர்ந்தெடுக்கும் பொழுது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கூட அந்த லக்கியஸ்ட் பர்சனாக இருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக நல்ல ஒரு ரேரஸ்ட் ஸ்பீஷியஸை தான் உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ண போகிறேன். அது நான் சர்ப்ரைசிங்காக வச்சிடுறேன். அண்ட் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லைக் கேக்டஸ்னால் என்ன, சக்குலன்ஸ்னால் என்ன, அந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுகள், ரெண்டுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸுங்கிறத நம்ம தெளிவாக அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெளிவாக தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். நீங்களும் என்கேஜ்மெண்ட்டாக
உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண விதமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பிளான்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த கிவ்அவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த விஜிஸ் கார்டன் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.